ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சிறகடிக்க ஆசை சீரியல் ரசிகர்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து 2-3 நாளாக என்னால் இது பேச முடியல. காரணம் தொண்டை கட்டி இருந்ததுனால. இனிமேல் கண்டினியூவாக பேசுகிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். இன்றைக்கான எபிசோட்டும் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாக ரொமான்ஸாக ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. மனோஜ் ரோகிணிக்கிட்ட நீ சிட்டிக்கிட்ட பணம் வாங்கினியா இல்லையான்னு கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் ஆமான்னு சொல்கிறாங்க. வழக்கம் போல் ரோகிணி மனோஜை அது இது சொல்லி ஏமாற்றிடுறாங்க. இப்போ மனோஜால் ஒன்றுமே பதில் சொல்ல முடியல. குழம்பி போய் தான் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ மீனா முத்துக்கு பால் எடுத்துகிட்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் முத்து நீ இந்த மாதிரி சிட்டிக்கிட்ட ரோகிணி பணம் வாங்கின விஷயமா கேட்டியா அப்படிங்கும்போது ஆமாங்க கேட்டேன். அதுக்கு அவங்க அப்படியே ரொம்ப பயந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுவுமே பதில் சொல்லல அப்படின்னோம். அதுக்கப்புறம் அந்த வீடியோ வெளியிட்ட விஷயம் சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு வேர்த்தெல்லாம் போயிடுச்சு. சுருதி கூட அதெல்லாம் கேட்டாங்க அப்படிங்கும்போது இப்போ முத்துக்கு அந்த சந்தேகம் இன்னுமே ரொம்ப அதிகமாகிடுச்சு. அடுத்து அந்த நடிகரோட வீட்டில் போய் அந்த விஷயமா கேட்கணும் விசாரிக்கணுங்கிற மாதிரி கரெக்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் அவங்களுக்குள்ளார சூப்பராக ரொமான்ஸ் மூமெண்ட் ஃபன் கலாட்டெல்லாம் நடக்குது. அடுத்து பார்த்தோம்னா அடுத்த நாள் காலையில் அந்த நடிகரோட வீட்டுக்கு அந்த சீரியல் நடிகர் இருக்கார்ல அவர் வீட்டுக்கு பூ கொடுக்க போகிறாங்க. கூட முத்துவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ போயிட்டு பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது இவரும் பேசுகிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அந்த 30 லட்ச ரூபா ஏமாந்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அந்த பீச் ஹவுஸில் இருந்தவன் அவன் ஃப்ராடுங்கிறத அந்த நடிகரும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் சம்மந்தமாக ஏதாவது தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கும் போது அது மாதிரி அவன் ஊர் ஏற்காடு கொடைக்கானல் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னதுமே அந்த விஷயம் மட்டும் தான் பேசி முடிக்கிறாங்க. பார்த்தா கரெக்டாக சிந்தாமணி வீட்டுக்குள்ளார வந்துடுறாங்க. இப்போ அந்த கல்யாண ஆர்டர் பேசும்போது நீங்கள் பெரிய ஆர்டர் நீங்கள் செய்யுங்க, வெளியில் இருக்கிற ஆர்டர்லாம் மீனா செய்யட்டுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த சிந்தாமணி ரொம்ப கோவப்படுறாங்க. முத்து அதெல்லாம் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ அந்த நடிகர் அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது அந்த சிந்தாமணி கூப்பிட்டு மீனா கிட்ட ரொம்பவுமே மிரட்டி பேசுகிறாங்க. அப்போ தான் மீனா முத்து ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி நீங்கள் நினைக்கிறத விட நாங்கள் நல்லபடியாக பெரிய ஆளாக வருவோம், நாங்கள் யாருங்க நல்லா இருக்குன்னு நினைக்காம இல்லை, எல்லோரும் நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கரெக்டாக மீனாவும் பேசி விட்றாங்க. சிந்தாமணியால் ஒன்றும் பேச முடியல. முத்து செம்மையாக ஒரு பாராட்டு கொடுக்குறாரு மீனாவுக்கு. அதோட வீட்டுக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா விஜயா ரொம்ப பசியில் உட்காந்துருக்குறாங்க. இப்போ அண்ணாமலைக்கிட்ட வழக்கம் போல் பார்த்தோம்னா மனோஜ் ரோகிணிக்கிட்ட எல்லாத்தையும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரோகிணி சமைக்கிறேன்னு சொல்லும்போது எல்லாருமே பயப்படுறாங்க. அப்போ தான் மீனாவும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த சாப்பாடு விஷயம் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க மீனா. அதை கேட்டதுமே விஜயாவால் இன்னும் ஒன்றுமே பேச முடியல. இப்போ பார்த்தா அந்த பணம் விஷயமாக விசாரித்ததை சொல்கிறாங்க. அவன் ஏற்காடு தான் அந்த மாதிரிலாம் அவன் ஃபோட்டோ ஒன்று வேணுங்கும்போது கோயிலில் பணம் கொடுத்தாங்கல்ல அட்வான்ஸ், அதனால் அங்கே சிசிடிவி கேமராவில் இருக்கும், நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி இருந்துட்டு வேணான்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அடுத்து ஒரு ப்ரோமோவில் அது சம்மந்தமான டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா ரோகிணிக்கு தான் எப்பயுமே பொறாமல் இல்லை, அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கான எபிசோட் சூப்பராக இருந்துச்சு. நாளைக்கான எபிசோட் அடுத்த ப்ரோமோவில் பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.